அனைவருக்கும் வணக்கம். கமல் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் ஒரு சிறந்த ஆக்டர் இருந்து ஸ்கிரீன்ல இருந்து பாலிவுட்ல சிறந்த ஆக்டர் இந்த டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. புரியுதா? நேற்று 100 ரூபா ஒப்பிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் பேசுனது பதிலடி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி பேசவே கிடையாது. அவங்க பேசுனது என்னன்னா 2024 டிஎம்கேயோட கொள்கை தலைவர் ஈவேரா அவர்கள் தமிழை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அந்த பீஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலாக வந்துருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன வந்துருக்குங்கிறத ஒரு படித்து காமிச்சாங்க டிஎம்கேவை. அதை கேள்வியாக டிஎம்கேவை கேட்காது. அதை அப்படியே ஏமாற்றி அதை மேனிப்புலேட் பண்ணி நிர்மலா சீதாராமன் பேசுனதா சொல்லி கமல் அவர்கள் ஒரு ஆக்டிங் போட்டு ஸ்க்ரீன் மேலே நடிக்கிற மாதிரி ஒரு பெரிய டைலாக் ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு மேலே நினச்சி காமிச்சிருக்காரு பாலிவுட்டில். கமலை பார்த்து ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். காசுக்கு விலைக்கு போக மாட்டேங்குன்னு சொன்னீங்க. அப்போ தமிழை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஈவேரா அவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக நீங்கள் விலைக்கு போகலையா? ஒரு எம்பி சீட்டு மூலம் கொண்டே நீங்கள் நிற்கல. அப்போ நீங்க இன்னுமா விலைக்கு போகலன்னு சொல்லி மக்கள் நம்பவும் நினைக்கிறீங்க? மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். டிஎம்கே தான் தமிழுக்கு எதிரான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரான கட்சி அல்ல. இவங்க தமிழை பற்றி இவங்க கொள்கை தலைவர்கள் கேவலமாக பேசுனது எடுத்து பேசுவது தப்புன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சுத்தி காமித்தவர்கள் தான் நிர்மலா சீதாராமன் பாஜக கட்சி.